Hello students, welcome to Maximum KMR channel. 10th Max chapter 3 algebra exercise 3.20 இது வந்து ஃபுல்லாகவே MCQ questions, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன அண்ட் டீட்டெயில்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a system of 3 linear equations in 3 variables ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன், ரைட்டுங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸோடு இருக்குது. 3 வேரியபிள்ஸ்னால் வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், எக்ஸ் எடுத்துப்போம், ஒய் எடுத்துப்போம், இல்லை ஜெட் எடுத்துப்போம். இதெல்லாம் வேரியபிள்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா ஏபிசி இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது மூணுமே இன்கன்சிஸ்டண்ட்டான சொல்யூஷனை தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அல்ஜிப்ராவில் முன்னாடியே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஆன்சர் எங்கே வந்திருக்குன்னா, நம்ம ஈக்குவேஷன்ஸ் மூணுத்தையும் சால்வ் பண்ணும்போது 0 is equal to -1 கிடைக்கும். அதாவது எக்ஸோடைய வேல்யூவும் ஃபைன் பண்ண முடியாது, ஒய்யோடைய வேல்யூவும் ஃபைன் பண்ண முடியாது, ஜெட்டோட வேல்யூவும் ஃபைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இன்டர்செக்ட் ஆகுமா இன்டர்செக்ட் ஆகாதா அப்படின்றது தான். இந்த இடத்துல ஒரு லைனும் ஒரு மூலையில் இருந்தது அப்படின்னா அதுக்கு இன்டர்செக்ஷனுக்கான பாசிபிலிட்டியே இல்லையே. ஸோ ஆன்சர் வந்து டு நாட் இன்டர்செக்ட்ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஷின், the solution of the system x plus y minus 3z is equal to -6 and -7y plus 7z is equal to 7, 3z is equal to 9. அப்படி இருக்கப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்னா நத்திங் பட் இந்த எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ, ஜெட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா 3z equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளி நான் இந்த 3ஐ வந்து இங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணனா எனக்கு ஜெட்டோட வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஜெட்டோட வேல்யூ 3 தெரியும். இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் இந்த செட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். சப்ஸ்டிடியூட்டிங் z is equal to 3 in equation 2. நான் இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதை 1, இதை வந்து 3ஆக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது -7y + 7 இன்டூ இந்த ஜெட்டோட வேல்யூவை 3 இங்கே கொடுக்குறோம். இப்போ -7y இருக்குது, ஈக்குவல் டு இந்த 7 இருக்குது. இந்த 7 3s are 21 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். -7y ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ப்ளஸ் இன்டூ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த 7 × 3 இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணும்போது 21 வரும். இந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது -21 ஆகிடுச்சு. 7ல் 21 மைனஸ் பண்ணுறோம், -14 வேல்யூ வருது. ரெண்டு சைட்ஸும் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ணுறோம். அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது இங்கே கொண்டு போகும்போது டிவைட் ஆகிடுது. இப்போ ஒய்யோடைய வேல்யூ 1 7s are 7, 2 7s are 14. ஸோ ஒய்யோடைய வேல்யூ z2ன்னு தெரியும், ஜெட்டோட வேல்யூ 3ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்குங்களா, இந்த இடத்துல ஒய்யும் ஜெட்டோடைய வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய்ன்றது 2 மைனஸ் 3 இன்ட்டு ஜெட், ஜெட்டுக்கு இந்த 3 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3 × 3 9 ஆகிடுச்சு. இந்த இடத்துல இது மொத்த பார்ட்டியும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுன்னு போடுறேன். இந்த -9 அந்த சைடு போகும்போது +9 ஆகிடுச்சு. இங்கே ஆல்ரெடி இந்த -6 இருக்குது. இந்த +2 அந்த சைடு போகும்போது -2 ஆகிடுச்சு. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 9 இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. ஸோ 9 - 8 இஸ் பிகம் 1ன்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, ஜெட்டோட வேல்யூ 3. தேர்ட் ஒன், இஃப் x - 6 is the HCF of the equation, ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு quadratic equation கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கப்ப then the value of k என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு quadratic equation, இது ஒரு quadratic equation. இது ரெண்டுத்துக்கும் HCFனா என்ன, ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ காமனான ஃபேக்டர் வந்து ஒரு quadratic equationக்கு இருந்தது அப்படின்னா இந்த x - 6ன்றது தான் அதுக்கான ரூட். எப்பவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் வரும், எக்ஸ் ப்ளஸ் சம்திங்கோ இல்லை எக்ஸ் மைனஸ் சம்திங்கோ. இது ஈக்குவல் டு 0ன்னும் போது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுறது 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணுற ஒரு வேல்யூவை தான் அவங்க வந்து x - 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x - 6னா என்ன அர்த்தம், x ஈக்குவல் டு 6ன்னு நம்ம எழுதுகிறோம். இந்த 6 அந்த சைட் கொண்டு போகும்போது +6 ஆகிடுச்சு. x - 6 is equal to 0ன்னு எடுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ 6 ஆகிடுச்சு. இந்த 6ன்றது இந்த 2 ஈக்குவேஷனுக்கான ஒரு ஃபேக்டர்.
ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு நம்ம வந்து ரூட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த 6ன்றது ஃபேக்டர் அப்படின்றது இந்த ஈக்குவேஷனுக்கான ஒரு ரூட்டு. ஸோ இப்போ x = 6 அப்படின்றத நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கேவை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸுக்கு 6ன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 6² - k × 6 - 6ன்னு மாறும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 6 6 36 - 6 × k 6k -6 ஆகிடுச்சு. 36ல் 6 மைனஸ் பண்ணால் 30, இந்த -6k = 0. -6k இந்த சைடு இருக்குது, அந்த 30 அந்த சைடு கொண்டு போகும்போது -30. மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணுங்கள். அண்ட் 30 / 6ன்றது ஃபைனலாக நமக்கு கேவோட வேல்யூ 5. அண்ட் தென் ஃபோர்த் கொஷின் 3y - 3 / y இதை வந்து டிவைட் பண்ணணும். 7y - 7 3y² கொடுத்துருக்காங்க. சி இங்கே ரெண்டுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டராக இருக்குது. இப்போ a/b / b/aன்னு கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம், a/byல b இருக்குது, இது கீழே திரும்பியும் b/aன்னு எழுதுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a/b கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டரை மேலே கொண்டு வரும்போது இது ரெசிப்ராக்கலாக மாறி a/bயாக மாறிடும். சரிங்களா? சிம்பிளி அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பார்ட் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு இந்த y² இந்த y கேன்சல் பண்ணால் ஒரே ஒரு y வரும். இங்கே 3y - 3 இருக்குது, இன்ட்டு இந்த 3 இன்ட்டு இந்த இடத்துல ஒரு y இருக்குது. கீழே வந்து டினாமினேட்டரில் 7y - 7 இருக்குது. சரிங்களா? நவ் 3y இன்ட்டு இந்த 3y - 3 நான் இந்த சைடு எழுதியிருக்கேன். a × b b × a அந்த ஃபார்ம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஃப்ரண்ட்லேயும் இதை வந்து பேக்லேயும் எழுதியிருக்கோம். இதிலேருந்து காமனாக 7 வந்து வெளியில் எடுக்கணும். எடுத்தோன்னா y - 1 ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே 3y இன்ட்டு இதில் 3யை மட்டும் காமனாக வெளியில் எடுக்கலாம். எடுத்தோன்னா இந்த இடம் பார்ட் y - 1 ஆகிடும். இந்த y - 1 இந்த y - 1 கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 3 × 3 9 × y 9y ஆகிடுச்சு. அந்த 7 இன்ட்டு இந்த இடத்துல 1 இருக்குது, 7ஆக மாறிடும். சரிங்களா? அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் y² + 1 / y² இஸ் நாட் ஈக்குவல் டு, கீழே வந்து நம்மளுக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சர்ஸ்க்கும் இந்த கொடுத்துருக்க கொஷினு எது வந்து ஈக்குவல் டுவாக இருக்காது, அதாவது எது வந்து ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வர முடியுமான்றதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? ஃப்ரம் ஏக்கான ஆப்ஷன் என்ன, y/4 + 1 / y² இருக்குது. எனக்கு y² + 1/y² வரணும். இந்த இடத்துல வெறும் நியூமரேட்டர் மட்டும்தான், ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்குது, டினாமினேட்டர் எதுவும் கிடையாது. அதனால் இதை 2 செக்ஷனாக நான் பிரிக்கிறேன். y/4 / y² எழுதிட்டு ப்ளஸ் 1 / 1² எழுதுகிறேன். y² கீழே இருக்குது, y/4 மேலே இருக்குது, கேன்சல் பண்ணோன்னா y² மாறிடும். ப்ளஸ் 1/y². இப்போ இதுவும் கொடுத்துருக்கிறதும் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எடுக்க முடியாது, அவங்க நாட் ஈக்குவல் டு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடியது y + 1/y² a + b² ஃபார்முலா. ஃபஸ்ட்டு a² ப்ளஸ் இந்த b² ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக y இன்ட்டு பிக்கு பதிலாக 1/y. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒரு y² இருக்குது ப்ளஸ் 1/y² இருக்குது. இந்த y வந்து y கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா ரெண்டும் ஈக்குவலாக ஆகலை. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அண்ட் தென் இன்கேஸ் அவங்க நமக்கு சொல்யூஷனில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் 2 1 3 இல்லைனா 1 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். இல்லை நமக்கு வந்து ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பி மட்டும்தான் இருக்கிறதுனால நான் அந்த பிக்கான ஆன்சரை வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடியதும் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே வந்து y - 1/y² இருக்குது, a - b² ஃபார்முலா a² -2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b²ன்றது 1/y² ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது. y² -2 இன்ட்டு y 2y ஆகும். இந்த y இந்த y கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் வருது. ப்ளஸ் போட்டு 1/y² ப்ளஸ் ஒரு 2 இருக்குது. இந்த -2வும் இந்த இடத்துல கிடச்ச +2வும் கேன்சல் ஆகிடுச்சு. y² ப்ளஸ் 1/y²ன்னு வந்திருக்கு. சி இந்த இடத்துல இதை பாருங்கள், y² ப்ளஸ் 1/y² வந்திருக்கு. அவங்க என்ன நம்மளை கொஷினில் கேட்டிருக்காங்க, ஆனால் எது நாட் ஈக்குவல் டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிஏ மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு எடுக்க முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு ஈக்குவல் டுவாக தான் வரும். And sixth one, x divided by x square minus 25 minus of 8 divided by x square plus 6x plus 5 கொடுத்துருக்காங்க. இங்கே டினாமினேட்டர்ஸை நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே ஃபார்முலாஸ். இது ஒரு ஃபார்முலா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். இதை a² - b² எழுதலாம். x² இருக்குது, மைனஸில் 25 இருக்குது. 25 நம்ம 5² எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது a² - b² ஃபார்மில் x² - 5² a² - b² ஃபார்மில் வந்துடுது.
அப்போ நம்ம இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5னு எழுதியிருக்கேன். மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ இந்த 6x இருக்குது, இந்த பார்ட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 5. இந்த 5 ரெண்டு நம்பராக பிரிக்கணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், பட் ஆட் பண்ணும்போது 6 வரணும். அதனால் 1 5s are 5ன்னு எடுத்துக்க. ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணும்போது 6. இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 6xக்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு 5x ப்ளஸ் இந்த 5. அண்ட் இங்கே இந்த ரெண்டு பார்ட்லேருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும், ப்ளஸ் 5 இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 1ஆக மாறிடும். இதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக நம்ம எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 5 இது பக்கத்தில் மல்டிப்ளை ஆகும். இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்றது இந்த டினாமினேட்டர் எழுதலாம். அதுதான் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு டினாமினேட்டர்ஸையும் பாருங்கள், எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் ப்ளஸ் 5 காமனாக இருக்குது, அதனால் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5 எடுத்திருக்கோம். அண்டு இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றது அலோனாக தனித்தனியாக இருக்குது. அதையும் நம்ம வந்து எல்சிஎம்மாக எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான எல்சிஎம் செக் பண்ணும்போது நமக்கு 3 பார்ட் வேணும். ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 5 அது ஆல்ரெடி இருக்குது. ஆனால் எக்ஸ் மைனஸ் 5க்கு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 இது ரெண்டுமே நமக்கு இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இல்லை, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு மைனஸ் போடுறோம், 8 போட்டாச்சு. இந்த இடத்துல இதையும் இந்த டினாமினேட்டரும் செக் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. ரிமைனிங் பார்ட் என்ன, எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் இல்லை, அந்த எக்ஸ் மைனஸ் 5 இந்த நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ஆகிடுச்சு. அண்ட் மைனஸ் ஆஃப் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 5s are 40. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 8x இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா மைனஸ் 7x, மைனஸில் 8 ப்ளஸில் 1 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் 8 ப்ளஸ் 1ன்றது மைனஸ் 7x ப்ளஸ் 14 போட்டாச்சு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 5 இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. திரும்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ன்றதை a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்றதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், இந்த 5 ஸ்கொயரை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி திரும்பி 25 கொண்டு வரோம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சரில் இந்த 5 ஸ்கொயருக்கு பதிலாக 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் 7th ஒன் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 256 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 ஜெட் பவர் 10. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறோம். 256 நான் எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம பிரிக்கிறோம். இப்போ பிரிக்கும் போது 3 6 8 2s வருது, அதை 2 பவர் ஆஃப் 8ன்னு எழுதிட்டேன். இந்த 25 5 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு ஜெட் பவர் 10 டிவைடட் பைல எக்ஸ் பவர் 6 இன்ட்டு ஒய் பவர் 6 இன்ட்டு ஜெட் பவர் 6ன்னு எழுதியாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக 2 பவரில் 8 5 பவரில் 2ன்னு கொடுத்துருக்கோம். இன்ட்டு எக்ஸு இங்கே 8 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. என்னாகும், இந்த 8 இந்த 6 மேலே வரும்போது 6 மைனஸ் ஆகிட்டு எக்ஸில் ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அந்த ஸ்கொயர் எழுதியிருக்கேன். அண்ட் இங்கே மேலே பவரில் வந்து 4 இருக்குது, கீழே வந்து அதிகமான பவர் 6 இருக்குது. அப்போ இந்த 4 வந்து கீழே கொண்டு வரும்போது 6 மைனஸ் 4 2 ஆகிடும். அதனால் நியூமரேட்டரில் y ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஜெட் பவரில் 10 இங்கே 6 இருக்குது. இந்த ஜெட் பவர் 6 மேலே வரும்போது இந்த பவரில் மைனஸ் ஆஃப் 6ஆக மாறிடும். அப்போ ஜெட் பவரில் 10 மைனஸ் 6ன்றது ஜெட் பவர் 4. இப்போ இந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் வேறு எதுவும் பண்ண முடியாது, த்ரூ அவுட்டாக சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 பவரில் 8 இருந்ததுன்னா அதில் பாதி 4, ஸோ 2 பவர் 4. 5 பவரில் 2 இருக்குது, 2ல் பாதி டிவைடட் பை 2 நம்ம போட்டோம்னா 1 ஆகிடும். ஒரு 5 வெளியே எடுத்தாச்சு. இங்கே இதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு அதே மாதிரி பவரில் 2 இருக்குது, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஜெட் பவரில் 4 இருக்குது, 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. ஒய் பவரில் 2 இருக்குது, 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 போட்டாச்சு. இதுக்கு மட்டும் நம்ம மாடுலோ எப்போவுமே கொடுக்கணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஜெட் ஸ்கொயரை நான் அப்படி எழுதிட்டு டிவைடட் பை ஒய்ன்னு எழுதியிருக்கோம். which of the following should be added to make x power 4 plus 64 a perfect square? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் கூட இந்த ஆன்சர்ஸில் இருக்கக்கூடிய எதை ஆட் பண்ணால் நமக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்னு கேட்குறாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னென்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிற மெத்தடில் நமக்கு ஆன்சர் வந்து 0 ஆகணும். சரிங்களா? இப்போ ஆன்சர் 0 ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த பார்ட்டை நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளி இந்த இடத்துல எக்ஸ் பவரில் 4 இருக்குது, அடுத்ததாக ஒரு
பவரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும், பட் ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டாக வந்துருச்சு. அப்போ அந்த பார்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஸ்கொயர் ரூட்னும் போது என்ன ஆகும், 2 × 2 4, 3 × 3 9. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸில் தான் மேலே பவரில் இருக்கும். இங்கே எக்ஸ் பவரில் 4 இருக்குது. அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக தான் இருக்கணும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கூட எந்த ஒரு இது நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்குது, ரெண்டாவதாக ஒரு டேர்ம், அது என்ன டேர்ம்னு எனக்கு தெரியாது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வித் ஏ அப்படின்ற ஒரு கோஎஃபிஷியன்ட்டோடு இருக்குது. அந்த ஏவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயரை ப்ளஸ் 64ன்னு எழுதிட்டேன். இப்போ இதை நம்ம நார்மலாக டிவிஷன் மெத்தடில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இங்கே இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் பவரில் 4 வரணும்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குறேன், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குறேன். எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவரில் 4 மைனஸ் பண்ணுறோம், இந்த பார்ட்டு கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக ரெண்டு டேர்ம்ஸை நம்ம எப்பவுமே கீழே வந்து கொண்டு வருவோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64 கீழே கொண்டு வந்துட்டேன். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2 × எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டேன், ப்ளஸ் போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு நம்பர் நான் போடணும். இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இங்கே போடுற நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 64 எனக்கு வரணும். ஏன்னா இந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபைனலாக என்ன வரணும், எனக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேர்ம் 64 வரணும். இப்போ இங்கே ஒரு நம்பரை மட்டும் போடணும், இந்த நம்பரை இதால் மல்டிப்ளை பண்ணுவோம், நெக்ஸ்ட் இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்போது 64 வரணும். அப்போ நான் 8 8s போட்டால் தான் எனக்கு 64 வரும். ஸோ நான் 8 × 8ன்னு போடுறேன், இங்கே 8 போட்டால் அங்கேயும் 8 போடுறோம். இந்த 8ஆல் 2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 8 × 8 64 ஆகிடுச்சு. இந்த வேல்யூ எப்போவுமே 0 தான், ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 64 - 64ன்றது 0 ஆகிடுச்சு. இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் பண்ணால் தான் இது 0 ஆகும், இது ரெண்டுத்தையும். அப்போ என்னென்னா இந்த பார்ட் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்ன, அங்கேயும் ஒரு 16x ஸ்கொயர் இருந்தாகணும். ஸோ ஃபைனலி நமக்கு இந்த இடத்துல எதை ஆட் பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் இந்த 16x ஸ்கொயர். 9th question 2x - 1 the whole squareோட வேல்யூ 9 இருந்ததுன்னா அதோடைய வேல்யூ ஃபைனலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு a - b the whole square ஃபார்மில் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். a ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 × a ஓட வேல்யூ 2x, b ஓடைய வேல்யூ 1 ப்ளஸ் லாஸ்ட்டாக b இருக்குது 1 ஸ்கொயர் பண்ணணும், ஈக்குவல் டு 9 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 2 × 2 4x, 4x 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x ஆகிடுச்சு, ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணுறோம் 1 ஆகிடுச்சு. இந்த 9 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம், -9 ஆகிடுச்சு. இதை நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். 4x ஸ்கொயர் மைனஸ் 4x, ஒரு +1 ஒரு -9 என்ன ஆகும், -8 ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய காமனான நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு 4 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. நம்ம 4 மட்டும் காமனாக வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும், 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஆகிடும். 4 × x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4x, 4 × 2ன்றது 8 ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 ஈக்குவல் டு கூட 0 இருக்குது. இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பார்ட் 4 இந்த 0 கீழே கொண்டு வந்தோம்னா இது மொத்தமாக டிவைட் ஆகிட்டு ஃபைனலாக x ஸ்கொயர் - x - 2ன்ற ஈக்குவேஷன் மட்டும் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், as per the procedure of factorization method யூஸ் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். now இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் இங்கே வந்து -2 இருக்குது. 1 × 2 மல்டிப்ளை பண்ணால் -2, இது ரெண்டு நம்பராக பிரிக்கணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், பட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்னா -1 வரணும். ஸோ -2 -1 எடுக்கிறேன், மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணும்போது -1. இன்ஸ்டெட் ஆஃப் -xக்கு ஒரு -2x ஒரு x எழுதுகிறோம் ப்ளஸில். அண்ட் இது ரெண்டுத்துல காமனாக x எடுத்தோம்னா x - 2 உள்ளே இருக்கும், ப்ளஸ் 1 நான் வெளியில் எடுத்தேன்னா இந்த இடத்துல x - 2, x - 2 காமன் டேர்ம்ஸ், அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு x ஒரு +1 இருக்கும். இப்போ x + 1 வேல்யூ 0, x - 2 வேல்யூ 0. இப்போ x = -1 and x = 2. ஸோ x ஓட வேல்யூஸ் -1, 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் த நெக்ஸ்ட் 10th one, the values of a and b if 4x square x power 4 minus 24x cube plus 76x square plus ax plus b is a perfect square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன, அதோடைய ஃபைனலான ஆன்சர் ரிசல்டன்ட் வந்து நமக்கு 0 ஆகணும். இப்போ டிவிஷன் மெத்தடுக்கு போகிறோம். இங்கே 4x ஸ்கொயர் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் பாலினாமியல் அப்படியே எழுதிக்கிறோம். எனக்கு 4x ஸ்கொயர் வரணும். இந்த ரெண்டு இடத்துலையும் நான் ஒரு நம்பரை போடணும். ரெண்டுமே சிமிலரான நம்பர்ஸாக இருக்கணும் வித்து நமக்கு வேரியபிளோட.
இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4x² வரணும். 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x² ரெண்டு தடவை திரும்பியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x⁴ வரும். அதனால் 2x² 2x² 2 × 2 4x² × x² x⁴ ஆகிடும். இதை போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணுறோம். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு நெக்ஸ்ட் டேர்ம்ஸை அப்படியே கீழே கொண்டு வரும். -24x³ + 76x² எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும், இந்த 2x² மட்டும்தான். இந்த 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x² ஆகிடுச்சு. அடுத்ததான் இங்கே மைனஸ் இருந்தால் அதே மைனஸ் இங்கேயும் போடணும். அண்ட் இப்போ இங்கே ஒரு நம்பர், இந்த நம்பரை இந்த 4x² மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24ல் x³ வரணும். 4 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. இங்கே x² இருக்குது, இங்கே ஒரு எக்ஸை போட்டோன்னா என்ன ஆகும், x² எக்ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது x³ ஆகிடும். அதனால் 6x. இங்கே மைனஸில் 6x போட்டால் இங்கேயும் மைனஸில் 6x தான். இந்த -6x இந்த மொத்த பார்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 4s are 24, x into x² x³ ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6s are 36, x into x² ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு பார்ட்டும் கேன்சல் ஆகிடும். 76 - 36 ஆன்சர் இஸ் 40. x² இருக்குது ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் அப்படியே கீழே கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த 2x² - 6x இருக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 2s are 4x² -2 6 are 12 into x. இந்த பார்ட் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பரை இந்த 4x² காலம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், இந்த பார்ட்டில் இந்த 40x² மட்டும் இருக்கும். இப்போ இங்கே ஒரு நம்பர், இதை மல்டிப்ளை பண்ணால் இது கூட எனக்கு 40x² வரணும். ஸோ நான் சிம்பிளி 10 போட்டேன்னா 10 4s are 40, இங்கே ஒரு x²க்கு 40x² வருது. அதனால் ப்ளஸ், இங்கே ப்ளஸில் இருந்தால் நீங்கள் ப்ளஸ்ஸை தான் இன்க்ளூட் பண்ணணும். இந்த இடத்துல 10 போட்டால் இந்த இடத்துல 10 போடணும். இப்போ இந்த 10ஆல் இந்த மொத்த பார்ட்டியும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். 10 × 4x², 10 × 4 40x², ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 × 12 120x, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 10 × 10 100. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போனா என்ன, நமக்கு ஆன்சர் 0 தான். இந்த த்ரூ அவுட்டாக இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. இதோடைய ஃபைனல் ஆன்சர் 0. இங்கே 40x², இந்த 40x² கேன்சல் ஆகிடும். இந்த ax - 120xோட வேல்யூ 0. அதே மாதிரி b - 100ஓடைய வேல்யூ 0. ax + 120x = 0 அப்படின்னா ax மட்டும் நமக்கு வேணும்னா -120x. இந்த 120x அந்த சைட் போகும்போது -120x. b - 100ஓட வேல்யூ 0னா b ஓட வேல்யூ 100. ஸோ நம்ம இதோடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னும் போது a ஓட வேல்யூ மட்டும் நம்ம பார்த்தோன்னா -120, b ஓட வேல்யூ மட்டும் 100. அண்ட் தென் 11th one, if the roots of the equation q² x² plus p² x² plus r² = 0 are the square of roots of the equation qx² plus px plus r is equal to 0, then qpr in qpr என்றது இப்படி இருக்கும்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் பின்னாடியே இன்னொரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டோட ஸ்கொயர்ஸ். நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் என்னென்னு நம்ம சொல்லுவோம், ஒன்று ஆல்ஃபாவாக இருக்கும், இன்னொன்று பீட்டாவாக இருக்கும். அது எந்த கண்டிஷனில், ax² + bx + c. இப்போ இந்த கண்டிஷனில் ஆல்ஃபா பீட்டா இதுக்கான ரெண்டு ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸு ஸ்கொயர். இந்த ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா கிடைக்குதுன்னா இதை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ். அதுதான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்போவுமே காமனாக நமக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ். அதே மாதிரி நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும் அப்படின்னா -b/a சம் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்ன எழுதுவோம், c/a. இந்த ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போ ரூட்ஸும் நமக்கு ஆல்ஃபா பீட்டான்னு தெரியும். இதுக்கூடிய ரூட்ஸ் α² β². அண்ட் இந்த ஈக்குவேஷன் qx² + bx + r ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணோம், இதுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு நான் எடுத்தேன்னா இதோடைய ரூட் என்னென்னா இந்த ரூட்டை நான் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ஆல்ஃபா பீட்டான்னு இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கான ரூட் α² β². இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ax² bx + cக்கு நம்ம இதை வந்து கம்பாரிசன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ a, இது b அண்ட் கான்ஸ்டன்ட் இது c, இது a, இது b, இது கான்ஸ்டன்ட் cன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் கண்டுபிடிக்கிறோன்னா -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் c/a. இதுதான் ஃபார்முலா.
இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா மைனஸில் பின்றது பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏன்றது கியூ ஸ்கொயர். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இதே ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன சி டிவைடட் பை ஏ ஆர் ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் எழுதியிருக்கேன். சிமிலர்லி இந்த ஈக்குவேஷனுக்கு வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன மைனஸில் பி டிவைடட் பை ஏ அதாவது மைனஸ் பி டிவைடட் பை கியூ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சி டிவைடட் பை ஏ சின்றது ஆர் ஏன்றது கியூ போட்டாச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா QPR இன் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இப்போ இந்த எடுத்துருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன வந்து பண்ண முடியும் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஒன்று இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் நமக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். அது என்னென்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கு ரிலேட்டடாக நம்ம இதை எப்படி கொண்டு வர முடியும்னு பார்க்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி நம்ம வந்து எழுதுகிறோம். இதை வந்து ரூட்ஸில் ஃபைண்டிங் மெத்தட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லாக வந்து எப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன் a + b த ஹோல் ஸ்கொயர்ன்றதை நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுவோம். இப்போ எனக்கு இந்த 2ab மட்டும் தேவையில்லை, ஏன்னா எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது. இந்த ஃபைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எல்லாமே நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரில் ஃபார்முலா இருக்கிறது தான் தேவை. 2 × ஆல்ஃபா பீட்டா எனக்கு வேணாம் அப்படின்னும் போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன a + b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த a + b த ஹோல் ஸ்கொயரில் ஒரே ஒரு 2ab நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த 2ab கேன்சல் ஆகிடும். -2ab ரெண்டு சைடும் மைனஸ் பண்ணும்போது அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் -2ab அதை நம்ம எழுதணும்னா அதுக்கு ஃபைனல் என்ன கிடைக்குன்னா ஒரு 2ab ப்ளஸில் ஒரு 2ab மைனஸில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது வரும். இதுதான் உங்களுக்கான எக்ஸ்பான்ஷன். அடுத்தது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது என்ன -p ஸ்கொயர் பை q ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -p/q இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கொடுத்துட்டோம் 2 × ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா r/q சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ இங்கே மைனஸில் p/q வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். இந்த பார்ட் அப்படியே இந்த சைடு கொண்டு வரும். இங்கே ஆல்ரெடி -p ஸ்கொயர் q ஸ்கொயர் இருக்குது. இந்த பார்ட் இந்த சைடு வரும்போது -p ஸ்கொயர் / q ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸில் 2 × r/q. அடுத்த ஸ்டெப் 2 -p ஸ்கொயர் / q ஸ்கொயர் இருக்குது. அதனால் மைனஸில் 2p ஸ்கொயர் / q ஸ்கொயர் எழுதுகிறேன். ஈக்குவல் டுல இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த 2 மைனஸும் கேன்சல் பண்ணிவிட்டோம். இது 2r/q ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஒரு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா p ஸ்கொயர் / q ஸ்கொயர் ஈக்குவல் டு r/q ஆகிடுச்சு. இப்போ இதில் எதனா கேன்சல் பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணுறோம். டினாமினேட்டர்ஸில் ரெண்டுமே q டேர்ம்ஸில் இருக்குது, இங்கே ஸ்கொயரில் இருக்குது, இங்கே ஒன்று பவரில் 1 இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே q மட்டும் வரும், r/1 ஆகிடுச்சு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த q ஸ்கொயர் இங்கே கொண்டு போனால் q ஸ்கொயர் ஆகும். இந்த q கேன்சல் பண்ணிவிட்டோம், ஒரே ஒரு q இருக்கும், மறுபடியும் இந்த q எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடறோம். சரிங்களா? இப்போ இங்கே p ஸ்கொயர் பை q இருக்குது ஈக்குவல் டு r/1 இருக்குது. இந்த pயில் 2 p இருக்குது, நமக்கு வேறு எங்கேயும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால் ஒரே ஒரு p மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஒரு p மட்டும் வச்சுருக்கேன், p/q ஈக்குவல் டு r/p. இப்போ நம்ம ஜிபியோடைய காமன் ரேஷியோவுக்கு ஃபார்முலா கூட வரேன். T2/T1 ஈக்குவல் டு T3/T2. சரிங்களா? அப்படி தான் இருக்கும் நமக்கு ஜிபியோடைய காமன் ரேஷியோவுக்கான ஃபார்முலா மெத்தட். T2/T1 ஈக்குவல் டு T3/T2 இஸ் ஈக்குவல் டு T4/T3ன்னு இருக்கும். இப்போ இந்த T2க்கு நான் கம்பேர் பண்ணால் p செகண்ட் டேர்ம், T1 கம்பேர் பண்ணால் q, T3க்கு தேர்ட் டேர்ம் r இருக்குது. அண்ட் தென் T1 அப்படின்றது என்ன ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இங்கே q, T2ன்றது என்ன p. இங்கே T2 இருக்குது, இங்கேயும் T2 இருக்குங்களா? ஸோ T2ன்றது p, T3ன்றது r, T3 தேர்ட் டேர்ம் வந்து r, ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம். இப்போ எப்படி இருக்குது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் p/q ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பை r/p, தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்மாக இருக்குது. அப்போ இந்த QPR அப்படின்றது நமக்கு ஜிபியில் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு 12th கொஷின், கிராஃப் ஆஃப் எ லீனியர் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எப்படி அதோடைய கிராஃப் இருக்கும்னு கேட்குறாங்க. லீனியர் ஈக்குவேஷனுடைய கிராஃப் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அது நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லணும், y = mx + c தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். இப்போ லீனியர் அப்படின்றது எதை மீன் பண்ணுறதுனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது மீன் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். சரிங்களா? அதோடைய கிராஃப்
number of points of intersection of the quadratic polynomial x square plus 4x plus 4 with the x-axis அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான எக்ஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸில் இன்டர்செக்ட் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகுது அப்படின்னா அதோடைய ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த ரூட்ஸ்க்கு இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ரிலேட்டடான ஈக்குவேஷனாக இருந்தால் நம்ம ரூட்ஸை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு தான் எழுதுவோம், சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்றது வருது என்னென்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகிற பாயிண்ட்ஸ் அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். நான் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபைனலாக ரூட்ஸ் என்ன வருதோ அதுதான் இதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். வை? பிகாஸ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இஃப் தே ஆர் ஆஸ்கிங் ஒய் மீன்ஸ் we have to check with the 0 in x axis. எக்ஸ் ஆக்சிஸில் 0வாக இருக்கும்போது தான் ஒய்யோட வேல்யூ இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அவங்க கேட்டுறாங்க அப்படின்றதுனால ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0. அப்போ எக்ஸில் அந்த பாயிண்ட் ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாட் ஆகிருக்கும், சரிங்களா? அப்போ அந்த ஒய் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காது. இப்படி ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பேரபோலா நம்ம வருது அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை தான் அவங்க கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல அந்த பேரபோலா இன்டர்செக்ட் ஆகுன்றதை கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்குடைய ரூட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதுதான் அதுக்கான ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இருக்குது. 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் வந்து 4. இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4. இந்த 4 ரெண்டு நம்பராக பிரிக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4, பட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னா 4 வரணும். அப்போ நம்ம சிம்பிளி 2 2s are 4ன்னு எடுத்தால் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 4. அதனால் இந்த 4xக்கு பதிலாக ஒரு 2x ஒரு 2xன்னு எழுதியிருக்கேன். அடுத்ததாக இது ரெண்டு பார்ட்டில் வந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தோன்னா ஒரு எக்ஸும் இந்த இடத்துல 2வும் இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டுத்துலேருந்து 2வை மட்டும் காமனாக எடுத்தால் x + 2 வரும். இங்கே x + 2 x + 2 காமனாக இருக்கிறதுனால ஒரு x + 2 காமனாக எடுக்கிறேன். ரிமைனிங் பார்ட் இந்த x அந்த இந்த 2 இருக்கும். x + 2 × x + 2 = 0. Now x is equal to -2, x is equal to -2. See here ரெண்டு பாயிண்ட்ஸுமே ஒரே பாயிண்ட்ஸ் தான், சரிங்களா? ரெண்டுமே -2 தான். இப்போ -2ன்றது ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இதுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஆக்சிஸில் இன்டர்செக்ஷனில் இருக்குது. அண்ட் தென் 14th ஒன் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ஆக்சுவலி நம்ம வந்து இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாத்தையுமே இப்படி இருக்கக்கூடிய இந்த ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி காலமாக சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு ரோ ஒரு காலம் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு 3 × 4 இங்கே எடுத்துருக்கோம். எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோ இருக்குது. காலம் நம்ம பார்த்தா 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ 3 × 4 டிரான்ஸ்போஸ்க்கு அப்புறமா என்ன ஆகுது? இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா இந்த ரோ காலம் ஆகிடும், இந்த ரோ காலம் ஆகிடும், இந்த ரோ காலம் ஆகிடும். அப்போ ரோ எல்லாமே காலம் ஆகிடுச்சுன்னா காலம்ஸ் என்னவாகும்? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரோவை காலமாக மாற்றுவோம், இல்லைன்னா இந்த காலமை 1 2 3 4 எத்தனை ரோவாக மாற்றிட்டோம்? காலமை 4 ரோஸாக மாற்றிட்டோம். அப்போ காலம் 4 இருந்ததுன்னா அது ரோஸாக மாறிடுச்சு. ரோஸ் 3 இருந்ததுன்னா இந்த 3 ரோவும் காலமாக மாறிடுச்சு. ரோ 2 காலமாக இருக்கும், இல்லை காலம் 2 ரோவாக இருந்தால் தான் டிரான்ஸ்போஸ். 3 × 4ன்றது ரோவாக இருக்கக்கூடியது காலமுக்கு போயிடும், காலமாக இருக்கக்கூடியது ரோக்காக வந்துடும். ஸோ என்ன ஆகும்? அப்போ இந்த ரோவாக இருக்கிறது காலமாக மாறிடுச்சு, இந்த காலமாக இருக்கிறது ரோவாக மாறிடுச்சு. ஃபைனலாக நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டர் என்னவாகும் அப்படின்னா ரோ இன்ட்டு காலம் நம்ம பார்க்கும்போது இந்த ரோ காலம், இந்த ரோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 இது காலமுக்கு ரெஸ்பாண்ட் ஆனது. இதை எடுத்துகிட்டு வந்து ரோவில் எழுதிக்கணும், இந்த ரோவை காலமில் எழுதிக்கணும். 4 × 3 மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ அதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 15th. இஃப் A is 2 × 3 மேட்ரிக்ஸ் and B is 3 × 4 மேட்ரிக்ஸ், how many columns does AB have அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஏல 2 × 3 மேட்ரிக்ஸ், 2 ரோ 1 2 3 காலம்ஸ். ஏன்றது 2 × 3 மேட்ரிக்ஸ், ரோ இன்ட்டு காலம் 2 × 3, ரைட். B is 3 × 4 மேட்ரிக்ஸ், 1 2 3 3 ரோஸ், 1 2 3 4 காலம்ஸ். ஸோ பியோடைய மேட்ரிக்ஸ் 3 × 4. இப்போ ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அந்த மேட்ரிக்ஸ் என்ன? ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதில் இருக்கக்கூடிய காலம் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ்ன்றது 2 × 3, பி மேட்ரிக்ஸ்ன்றது 3 × 4,
ஆஃப்டர் த மல்டிப்ளிகேஷனில் என்ன எடுப்போம்னா இந்த ரெண்டு பார்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டுக்கான ரோவையும் ரெண்டாவதுக்கான காலத்தையும் தான் நம்ம எடுப்போம். இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் மேட்ரிக்ஸோடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட மேட்ரிக்ஸ் 2x3, பியோடைய மேட்ரிக்ஸ் 3x4 அப்படின்றது ஆர்டர். நம்ம நெக்ஸ்ட்டு ரிசல்டண்ட்டாக இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோவையும் செகண்டாக அது கூட மல்டிப்ளை பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸோடைய காலமும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஃபைனல் ஆன்சர் 2x4. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கிராஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டுக்கான காலமும் செகண்டுக்கான ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் கரெக்டு. சரிங்களா? இப்போ இது 2x4 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இந்த இடத்துல ரோன்றது 2, காலம்ன்றது 4. இந்த இடத்துல இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏபிக்கு எத்தனை காலம் இருக்குன்னு கேட்குறாங்க. 4 columns is the answer for AB matrix. And then next, if number of columns and rows are not equal in a matrix, then it is said to be. காலம்ஸும் ரோஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எப்பவுமே மேட்ரிக்ஸில் 2x2ன்னு சொல்கிறாங்கன்னா 2 ரோ 2 காலம். இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏதாவது ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து 3 ரோஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. இப்போ இது என்ன ஆகும்னா 3 ரோஸுன்றது அதிகமாக இருக்கக்கூடிய சைடு, இந்த 2 ரோஸுன்றது ஸ்மாலஸ்டான சைடு. இப்போ பார்க்கும்போது ஒரு 2 சைட்ஸ் 2 சைடில் வந்து ஈக்குவலாக இருக்கும், இன்னொரு 2 சைட்ஸ் அன்ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 சைட்ஸும் ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி ஃபார் தட் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ரோஸும் ஈக்குவலாக இல்லை, வேறு மாதிரி இருந்ததுன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ், காலமாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ரோவாக இருக்கக்கூடியதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு காலம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஃப் 2x + 1 3 5 7 = 5 7 9 5 சொல்லி கொடுத்து எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிளி நமக்கு என்ன தேவை, எக்ஸ். இந்த பார்ட்டை மட்டும் LHS வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் அந்த சைடு கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாறிடும். இப்போ 5 7 9 5ன்ற மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த பார்ட் மொத்தமாக இந்த மேட்ரிக்ஸ் அந்த சைடு வரும்போது -1 3 5 7 ஆகிடுச்சு. 5 - 1 4, 7 - 3 4, 9 - 5 4, 5 - 7 -2 ஆகிடுச்சு. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, உள்ளே கொண்டு போய் டிவைட் பண்ணிவிடுங்க. 4/2 4/2 4/2 -2/2. ஆன்சர் ஃபைனலி x is equal to 4/2 not 2 4/2 not 2 4/2 not 2 -2/2 is -1. இதுதான் 18th ஆன்சர். அண்ட் 19th, which of the following can be calculated from the given matrices அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எதெல்லாம் வந்து நம்ம மேட்ரிக்ஸில் ஃபைண்ட் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ண முடியுமா செக் பண்ணுங்கள். 1 2 3 3 ரோஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இதையே 1 2 3 4 5 6ன்னு எழுதுவோம் ஃபஸ்ட்டாக. இப்போ இந்த ஏ கூடயே நான் திரும்பி இப்போ என்ன எழுதுவோம்னா இதே 1 2 3 4 எழுதுவோம், 5 6 எழுதுவோம். இந்த ரோவையும் இந்த காலமாக மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1ம் 2ம் 1க்கும் 3க்கும் மல்டிப்ளை ஆகிடும். பட் இன்னொரு நம்பர் நம்மக்கிட்ட இல்லை. எங்கே தேர்டுக்கான காலம் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேர்டான 5 மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம போக முடியாது. அப்போ ஏ ஸ்கொயர் நாட் பாசிபிள். எப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண முடியும்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் அதை ஸ்கொயரிங் பண்ண முடியும், பாசிபிலிட்டி இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் இது ரோ வந்து பார்த்தோன்னா 3 ரோ இருக்குது, காலமில் 2 ரோ இருக்குது. இப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் ஸ்கொயர்ன்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது பண்ணவே முடியாது. பட் பியை வந்து செக் பண்ணும்போது 1 2 3 ரோஸ் 1 2 3 காலம்ஸ் 3x3 போது இந்த 1 2 3 இங்கே இருக்கும், 4 5 6 இருக்கும், 7 8 9 இருக்கும். இந்த 1 2 3 கூட இந்த பார்ட் இந்த இடத்துல அப்படியே வரும். இந்த 1 4 7ன்றது இந்த 1 2 3 இந்த 1 4 7 மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே நம்ம திருப்புறோம்னா இந்த 1க்கானது 1 2க்கானது 4 3க்கானது 7ல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது பி ஸ்கொயர் வந்து பாசிபிலிட்டி. ஏவையும் பியை மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஏல எத்தனை இருக்குது, 1 2 இருக்குது. இப்போ இது காலம்ஸ், இது ரோஸ். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே மேட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1ம் 2ம் மட்டும்தான் போகும் இப்படி மல்டிப்ளிகேஷனில். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 7க்கு ரிமைனிங்க்கு எதுவுமே மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ ஏபியுடைய மல்டிப்ளிகேஷன் பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு பிஏ ஏவால் மல்டிப்ளை பண்ண முடியுமா?
பி ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏவை நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இந்த 1 2 3 இருக்கும், இந்த ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கிறத அசம்ஷன் பண்ணிப்போம். இந்த 1 2 3 இப்படி திரும்பும். ஆல்ரெடி இங்கே 1 3 5 இருக்குது, இந்த இடத்துல 1 3 5 இருக்கும். இந்த 1 2 3 இப்படி திரும்பிடுச்சு. அந்த 1ஆல் இந்த 3, இந்த 2ஆல் இந்த 3, இந்த 3ஆல் இந்த 5 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி இருந்து நம்ம இப்படி திருப்பும் போது அதுக்கான ரெஸ்பாண்டிங் ரோஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ரோவை நம்ம என்ன பண்ணுவோம், காலமாக அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு போயிட்டு காலமில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ ரெண்டாவதாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் அதே அத்தனை எலிமெண்ட்டு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ பின்ற மேட்ரிக்ஸை ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோவில் 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டாக வரக்கூடிய இந்த ஏல ஃபஸ்ட்டு காலமில் 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போனா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிலிட்டி. ஸோ பி இன்ட்டு ஏன்றதை மல்டிப்ளிகேஷனில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். பி ஸ்கொயரை கால்குலேட் பண்ணலாம், பட் ஏ ஸ்கொயரையும் ஏபியும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அண்டு 20th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 3 2 1 b is equal to 1 0 2 minus 1 0 2 c is equal to 0 1 minus 2 5 which of the following statements are correct. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை சால்வ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏபி ப்ளஸ் சி அப்படின்றது 5 5 5 5வா, இதில் கரெக்டாக வருமானு செக் பண்ண சொல்கிறாங்க. ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 2 3 எலிமெண்ட்ஸ், இந்த இடத்துல 3 எலிமெண்ட்ஸ் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி சி கூட நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணணும். 1 + 4 5 ஆகிடும். அந்த 5 கூட இந்த 0 ஆட் பண்ணால் 5 ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, செகண்ட் ஒன்னுக்கான பாசிபிலிட்டி. பியும் சியும் மல்டிப்ளை பண்ணுங்கன்றாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 2 1 0 பிசிக்கு ஆன்சர் வராது. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்டையும் நம்ம செக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த 1 × 0 0 0 × -2ன்றது 0 ஆகிடும். ஓகே, இதுவும் இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி ப்ளஸ் சி. நவ் ஏபி என்ன, ஏபி 1 2 3 ஏவோடைய மேட்ரிக்ஸ் 3 2 1. இதை பியோடைய மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். பி மேட்ரிக்ஸ் 1 0 2 -1 0 2. இதுதான் பிக்கான மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 × 1 1 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 3 × 0 0 ஆகிடுச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 0 0 ப்ளஸ் 2 × -1 -2 ப்ளஸ் 3 × 2 6. அண்ட் தென் நெக்ஸ்ட் 3 × 1 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 1s are 3 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1 × 0 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 × 0 ப்ளஸ் 2 × -1 is -2 plus 1 × 2 is 2. Now here we are finding only a b. ஏவையும் பியை மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? அண்ட் தென் ஸோ 1 + 4 அப்படின்ற வேல்யூ நமக்கு 5. அண்ட் இங்கே -2 + 6 இருக்குது 4. 3 + 4 is 7. -2 + 2 0 ஆகிடும். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், சியை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏபி ப்ளஸ் சி. ஏபியுடைய வேல்யூ 5 4 7 0 ப்ளஸ் சின்றது 0 1 -2 5 5 + 0 5 ஆகிடுச்சு. 4 + 1 5 ஆகிடுச்சு. 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ஆகிடுச்சு. 7ல் -2 பண்ணோன்னா நமக்கு 5. 0 + 5ன்றது 5. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ப்ளஸ் சின்றது 5 5 5 5. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு. அண்ட் செகண்ட் ஒன் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பியும் சியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 1 2 -3 அதே மாதிரி -4 10 வருதான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணணும். செகண்டில் பியும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, b and c multiplication. b என்றது 1 0 2 -1 0 2. c உடைய மேட்ரிக்ஸ் 0 1 -2 5. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒன் இன்ட்டு 0 0 ப்ளஸ் போடணும். 0 × -2 0. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 1 1 ப்ளஸ் 0 × 5 0 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோவால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × 0 0 ப்ளஸ்
1 into 2 2 minus into minus என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் 2 வந்துருச்சு. அடுத்ததாக செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 into 1 2 ப்ளஸ் மைனஸ் 1 into 5 மைனஸ் 5 ஆகிடுச்சு. செகண்ட் ரோ ரெண்டு காலமாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் ரோக்கு வரும். ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 0 plus 2 into minus 2 will become minus 4. And second row second column 0 into 1 0 plus 2 into 5 10. And finally simplification 0 1 2 2 plus into minus minus 2 minus 5 na answer நமக்கு minusல 3. இங்கே minus 4 0 plus 10ன்றது நமக்கு 0 ஆகிடுச்சு. அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிசின்றது நமக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்திருக்கான்றத. பிசி 0 1 2 minus 3 minus 4 10. ஸோ பிசியோடைய வேல்யூவும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது பிஏ ப்ளஸ் சி. பியும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட சியும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்றது 1 0 2 minus 1 0 2. இது கூட ஏவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 1 2 3 3 2 1 ப்ளஸ் சியை நம்ம ஆட் பண்ணணும். சின்றது நமக்கு என்ன, இங்கே 0வும் 1ம் மைனஸ் 2வும் 5ம். சரிங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா ஃபைனல் ஆன்சர் 2 5 3 0ன்ற இந்த செட்டில் வரணும் மேட்ரிக்ஸில். ஓகே, நவ் B into A 1 0 2 minus 1 0 2 and A is 1 2 3 3 2 1, C is 0 minus 2 5. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 1 1 plus 0 into 3 0. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 2s are 2 plus 0 into 2 0 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 3 3 plus 0 into 1 0. ஃபர்ஸ்ட் ரோவால் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 1 2 plus 1 into minus 1 into 3 minusல 3. Second row second column 2 2s are 4 plus minus 1 into 2 minus 2. And second row third column 3 2s are 6 plus minus 1 into plus 1 minus 1 ஆயிடுச்சு. Third row fourth column 0 into 1 1 plus 2 into 3 6. Third row second column 0 into 2 0 plus 2 2s are 4. Third row third column 0 into 3 0 plus 2 1s are 2. இப்போ இது கூட நம்ம இதை ஆட் பண்ணணும்னா C உடைய வேல்யூ 0 1 minus 2 5. ஃபைனலி இங்கே 1 இருக்குது, இங்கே 1, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ரோவில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 எலிமெண்ட்டாக இருக்குது. அப்போ அடிஷன் பாசிபிலிட்டி இல்லை. ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒன் ஆட் பண்ணுவோம், செகண்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன் ஆட் பண்ணுவோம், தேர்ட் ஒனுக்கு எதை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிபிலிட்டி இங்கேயே இல்லை. சரிங்களா, அடுத்ததான் நமக்கு என்ன பண்ணணும், ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி அது கூட சியை மல்டிப்ளை பண்ணணும். சரி, ஏ அப்படின்றது நமக்கு என்ன மேட்ரிக்ஸ், ஒரு ரோ 2 ரோ, காலம் 1 2 3 காலம். பி அப்படின்றது 1 2 3 3 rows 2 column and C வந்து 2 into 2 மேட்ரிக்ஸ். இப்போ A உடைய மேட்ரிக்ஸ் என்ன 2 into 3, B உடைய மேட்ரிக்ஸ் என்ன 3 into 2. இது ரெண்டும் காமனாக இருந்தால் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிலிட்டி. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டுக்கான ரோவும் செகண்டுக்கான காலமும் வரும். அதுதான் ஏபி. இப்போ ஏபி 2 into 2ன்னும் போது இது கூட சின்ற மேட்ரிக்ஸ் என்ன, அதுவும் 2 into 2. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏபிசி மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏபியை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணுங்களா. ஏபியை நம்ம ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 5470ன்றது ஏபியோடைய ஆன்சர். சரி, இப்போ ஏபி எழுதிக்கலாம். ஏபின்றது என்ன 5470. அண்ட் இது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும், சியை மல்டிப்ளை பண்ணணும். கொஷின் என்ன, ஏபி கூட சியை மல்டிப்ளை பண்ணணும். சி 0 1 minus 2 5, 0 1 minus 2 5. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஏபி இன்ட்டு சி, கொஷின் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், ஏபி இன்ட்டு சி 5470 இன்ட்டு 0 1 minus 2 5 and first row first column 5 into 0 0 plus 4 into minus 2 minus 8. First row second column 5 into 1 5 plus
4 5s are 20. For second row, first column 7 into 0, 0 plus 0 into minus 2, 0. Second row, second column 7 into 1, 7 plus 0 into 5, 0. Here answer minus 8, இங்கே 25, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 7. We have to check with answer AB into C என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். Here AB into C minus 8 25 minus 8 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நமக்கு ஃபைனலாக நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரூன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏபி ப்ளஸ் சி அப்படின்றதும் அண்ட் பிசியை நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கான ஆன்சரும் பெர்ஃபெக்டாக வந்துடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. அண்ட் இதோடைய இந்த சாப்டர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.